ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ்பி கரெக்டாக ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஷாப்பிங் விலாக் தான். ஒரு சின்ன ஷாப்பிங் விலாக். நியூ இயருக்கு முன்னாடி நாள் என்னுடைய பர்த்டே. ஸோ அதனால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து 5 கிராஸ் ரோட்டில் இருக்க, ட்ரிப்ளிகேன் 5 கிராஸ் ரோட்டில் இருக்க சிட்டி கேர்ள்ஸ் அந்த ஷாப்பில் தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் தான் சூப்பராக இருந்தது. அந்த ஆலியா கட் சொல்லுவாங்களா, அந்த ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறது சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நிறைய கொசன்னு இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் பக்காவாக இருந்தது. ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த க்ரீனுமே சூப்பராக இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டே இருந்தேன். நான் வச்சு பார்க்குறத பார்த்துட்டு அதுக்கு அங்கே ட்ரெஸ் கடைக்காரரே என்ன பண்ணார், ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து போட்டார் வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நியூ இயர்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருந்தது. இதுதான் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரும் கூட. அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டேன். செமையாக இருந்தது ட்ரெஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். போன வருஷம் என்னுடைய பர்த்டேக்கு இங்கே தான் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா. இந்த வருஷமும் இங்கே தான் எடுத்தேன். எனக்கு போன உடனே டக்குன்னு செட் ஆகிடும். ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப அலைச்சலாம் இருக்காமல் டக்குன்னு கிடச்சிரும். இது வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்க 5 கிராஸ் ரோட்டில் சிட்டி கேர்ள்ஸ் அந்த ஷாப்பு. இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக கலெக்ஷன்ஸ் அப்படியே அள்ளிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் ஒர்த்தாக இருக்கும். நான் போன வருஷம் எடுத்த ட்ரெஸ்ஸு இன்னமும் கலரும் போகலை, அது கிழியுது, இந்த தையல் விடுறதுலாம் இல்லைப்பா, சூப்பராக இருக்குது. போன வருஷம் எடுத்த ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருக்குது. இந்த வருஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிட்டி கேர்ள்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போங்க. போன வருஷமாச்சு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் எனக்கு தெரியாமலே மார்க்கெட் போகிறேன்னு போய் சொல்லி கூட்டின்னு போய் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ட்ரெஸ் எடுத்து முடிச்சது தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு சரின்ட்டு வெளியே அதுக்கு மேட்சிங்காக கம்பல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கம்பல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜிமிக்கி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலை, உடனே ஒரே வாந்தி. பயங்கர வாந்தி. ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் அந்தமாரி ஒரு வாமிட் நான் பண்ணதே கிடையாது. அந்த காரை ஏறிக்கின்னு தலையெல்லாம் பயங்கரமாக இதுவாகிடுச்சு. வாயிலையும் மூக்குலையும் வாந்தியாக வந்தது. அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் வாங்கி வந்து கொடுத்து கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் மார்க்கெட்டில் சுற்றிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினது இருந்தது, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பானிபூரி தான் செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்பயுமே இந்த கடையில் தான் சாப்பிடுவோம் பானிபூரி. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நாளைக்கு தான் என்னுடைய பர்த்டே. ஸோ நேற்று போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு சும்மா மார்க்கெட் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட போனால் அப்புறம் கூட போயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன உடனே ட்ரெஸ் எனக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. எப்பவுமே எனக்கு அப்படிதான், சின்ன வயசுலேருந்து சரி, போன உடனே டக்குன்னு கிடச்சிரும். அதுவும் மோஸ்ட்லி நான் எடுக்கிற எல்லா கலருமே, என்கிட்ட இருக்கிற நிறைய ட்ரெஸ் இந்த மெரூன் கலரில் தான் இருக்கும். இது வந்து இந்த குங்கும கலரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. இந்த கலரில் ட்ரெஸ் எடுக்கணும் நான் கொஞ்ச நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதே சேம் கலரில் எனக்கு கிடச்சிருச்சு. அதுவும் போன உடனே டக்குன்னு கிடச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. எங்கள் கையெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கையெல்லாம் செம்ம ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை இந்த கலரு கோல்டு வித்து மெரூன் சூப்பராக இருக்குது. நெக்காண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அழகாக. அப்புறம் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிறைய கலர் வந்து என்கிட்ட மெரூன் தான் இருக்கும். ஸோ என் பர்த்டேக்கு எனக்கு பிடிச்ச கலரே கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படியே போஸ்ட் கொடுப்போம். இருடா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பாய்.
அப்புறம் நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தூங்கும்போது எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். போய் காஃபி வாங்கிட்டு வந்து அவரே ஊட்டி விட்டுட்ருக்காரு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.